வன்முறையின்றி இங்கே வாழ்வதே நன்று. பேதங்கள் இன்றி இறைவன் படைத்ததே ஒன்று. உடலினை சுமக்கும் இந்த உயிரே 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 பிரிவினையின்றி வாழ்ந்திடதானே பிரியத்தை மனதில் இயற்கை கொடுத்ததே இங்கே. இறைவனும் கூட அன்புக்கு தானே அடிமையை கிடப்பான் அன்பே அதிசயம்தானே. நம்மை தாங்கி பூமியும் சுழல்கின்றது. நமக்காக வானமும் வளைகின்றது. அன்புக்கு வானோடும் மழைகின்றது. அதற்குள்ளும் வேதங்கள் விளைகின்றது. உயிர்கள் எல்லாம் சமமே. இதை உணர்வோமே. வாழ்க்கையின் பயணம் ஒரு வழி பாதை. நடந்திடும் போது நாம் வழித்துணையாகும். நேற்றுகள் சிறுமை இன்றுகள் மட்டும் நமக்கு கையிருப்பாகும். வாழ்க்கையின் பயணம் வாழ்க்கையின் பயணம் ஒரு வழி பாதை. ஒரு வழிபாதை. உயிர்மை நேற்றுகள் செலவு நாளைகள் வரவு. இன்றுகள் மட்டும் நமக்கு கையிருப்பாகும். ஜென்னி, இதுக்கு மேல இன்னும் அவனை மறக்க முடியலல்ல? இப்ப நான் அப்படி இல்ல. I really love her. இது வெறும் விளையாட்டு இல்ல கரண். உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. இன்னைக்கு தேதி என்ன பெரியவரே? 20 இல்ல 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 35. ஆ, ஆ. நான் இப்போ உங்ககிட்ட 3 வார்த்தைகள் சொல்றேன். நான் சொல்லி முடிச்சதும் நீங்க அதே ரிப்பீட் பண்ணணும். ஓகே? ஆப்பிள், சேர், கடிகாரம். நான் என்னெல்லாம் சொன்னேன்னு சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை சொல்லலாமா? ஆப்பிள், சேர், கடிகாரம். ஐயோ, வேணாம். சார், பரவாயில்ல சார். பரவாயில்ல. அதுல என்ன இருக்கு? சும்மா கேம்ஸ் ஆடுறோம். இன்னொரு கேம் ஆடலாமா சார்? ஒரு கிளாக் வரைஞ்சு அதுல 3 மணி எங்கன்னு காட்டுங்க. ம்? அதுல 3 மணி எங்கன்னு காட்டுங்க. சும்மா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா வரேன். மா, எனக்கு எதுவும் இல்லம்மா. இப்ப ஏன் மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? இல்ல ஜென்னி, இப்பவே வேலைக்கு போகணுமா? டாக்டர் தான் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருல. சைக்காலஜிஸ்ட் வேலைக்கு போன்னு சொல்லியிருக்காருமா. நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பிஸியாவது இருப்பேன்ல. சரிம்மா, வேற வேலை தேடிக்கலாம்லம்மா. மறுபடியும் அங்கேயே தான் போகணுமா?
கொஞ்சம் சேஞ்சா இருக்கும்ல. அம்மா ப்ளீஸ், சொன்னா கேளுமா. எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. வேணா வீட்லயே இருக்கேன். ஆனா 2 நாள தொல்லை தாங்க முடியாம நீயே போ ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லுவ. என்னம்மா இது? ஹலோ பீட்டர், என்ன பீட்டர்? இல்ல ஜெனி, நானும் ஹாஸ்பிட்டல் தானே போறேன், அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு. 4 வருஷமா நீயும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்க, நானும் போயிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட நீ என்ன டிராப் பண்ணது இல்லையே. இப்ப என்ன புதுசா? என்னம்மா அது இவ்ளோ சொல்லியும்? இல்லம்மா, இவனும் ஹாஸ்பிட்டல் தானே போறான், துணையா இருக்கட்டும்னு கூப்பிட்டேன். அம்மா போம்மா, எல்லாரையும் தேவையில்லாம கஷ்டப்படுத்திக்கிட்டு. இதுல என்ன கஷ்டம் இருக்கு ஜெனி? உன்னை தொல்லை பண்ணிட்டுனா துணையா இருக்கட்டுமேன்னு தான் கூப்பிட்டேன். அம்மாவுக்காடா ஜென்னி, ப்ளீஸ் ப்ளீஸ்டா. உட்கார். கிளம்பலாமா? ஆ Good morning, Jenny. மார்னிங். How are you? ஹாய் ஜெனி. ஹாய். அதுக்குள்ள வந்துட்டீங்களா? சொல்லுங்க. கேஷ் ரெஜிஸ்டர். ஜெனி எப்ப வந்தா? வெயிட். அப்புறம் பேசலாம், கிளம்புங்க. ஹாய் ஜெனி. ஹாய். என்ன ஜெனி, டியூட்டி ஜாயின் பண்ண என்ன அவசரம்? பார்த்து ஜெனி, திரும்பவும் தப்பான முடிவு எடுக்க போற. ஹாய் ஜெனி. அவ்வளவு என்னடி கஷ்டம் உனக்கு? உயிரே எடுக்க துணிஞ்சிட்ட? இந்த காலத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. பாத்துமா ஜெனி, நாம உயிரை காப்பாத்த வந்திருக்கோம். ஜெனி கண்ணு இப்ப பரவாயில்லையா? நானே கேட்கணும்னு நினைச்சேன், ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்ட? ஹலோ, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிருக்கு போராடி இப்பதான் வந்திருக்கா. அவளை கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? போ, உன் வேலையை பாரு. ஹலோ, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஹாய் ஜெனி. டியூட்டிக்கு ஜாயின் ஆனேன்னு கேள்விப்பட்டேன். குட் டு see you. ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன்னு தோணுது கவிதா. எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. பின்ன எல்லாரும் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்ல, நீ எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க? இல்ல கவிதா, சைக்காலஜிஸ்ட் எல்லாம் மீட் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன? நான் தான் முடிவு பண்ணணும்னு சொன்னாரு. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், எனக்கு சரியாயிடுச்சு. ஆனா இங்க வந்தப்புறம் சீக்கிரம் வந்துட்டோமேன்னு தோணுதா? நல்லா துருவி தான் கேள்வி கேட்பாங்க. அழகா சிரிச்சுட்டு போயிட்டே இரு. 2-3 நாள்ல அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. எக்காரணத்து கொண்டும் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாத, ஓகே? ஆமா, எனக்கும் உன்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு இருக்கு. ஆனா இவ்ளோ அட்வைஸ் பண்ணிட்டு நானே உன்னை கேள்வி கேட்டா சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
நீங்க கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஓஹோ, சரியான வாலினி. சரி, நான் வரேன். ம். எரியுது, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ முடியல, எரியுது. எக்ஸ்ரே அண்ட் ஸ்கேன் எடுத்துக்கோங்க. and there's a rib fracture, pelvic fracture கூட இருக்கலாம். ஐயோ எரியுது. ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ். கொதிக்கிற சாம்பார் மேல கொட்டிடுச்சு. முடியலையே. ரொம்ப எக்ஸ்டென்சிவ் அடிபட்டிருக்கே. இல்லம்மா டாக்டர், அம்மா எரியுது. இட்ஸ் a clear case of domestic violence. நீ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே எடு, அப்புறமா நான் வந்து பேசுறேன். ஓகே. ம். தம்பி, அது உங்க அம்மாவா? கவலைப்படாத, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா ஆயிடுவாங்க. உன் பேர் என்ன? பரத். இன்னைக்கு எப்படி அடிபட்டுச்சு? எங்க அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ரொம்ப வலியில இருக்காங்க, பேச முடியல. நீ சொல்லு, எப்படி அடிபட்டுச்சு? அம்மா மாடில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்போ சாம்பார் எப்படி மேல கொட்டிச்சு? தெரியாது. அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்களா? வருவாங்க. வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க பரத்? எங்க அப்பா. அப்புறம் எங்க அப்பா மட்டும்தான். அவரு ஹாஸ்பிட்டலுக்கு வரல? நீயா உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்த? சொல்லு பரத், நீயா தனியா அம்மாவை கூட்டிட்டு வந்தியா? எங்க அப்பா ஆட்டோல ஹாஸ்பிட்டல் வாசல் வரையும் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. சரி, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் அப்புறம் வந்து பேசுறேன். மேம், மேம், இன்னும் நீங்க அந்த லேடியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களா மேம்? என்னால ஈஸியா எடுத்துக்க முடியல சந்தியா. என்ன கேஸ் கவிதா? டொமஸ்டிக் வயலன்ஸ். அந்த லேடிக்கு ஒரு 30 வயசுக்குள்ள தான் இருக்கும். பிரெஸ்ட் அண்ட் அப்டாமன் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ். அவங்க ஹஸ்பண்ட் கொதிக்கிற சாம்பார் எடுத்து ஊத்திருக்கான். அதுக்கு முன்னாடி எட்டி உதைச்சதுல ரிப் ஃப்ராக்சர். இவ்வளவும் 10 வயசு பையன் கண்ணு முன்னாடி பண்ணிருக்கான். ராஸ்கல் ஹாஸ்பிட்டல் வாசல்ல 2 பேரையும் விட்டுட்டு போயிட்டான். இதெல்லாம் சகஜம் தானே? Are you serious? நான் நிறைய பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இல்லை, ஏன்னா பாதி பேர் ஹாஸ்பிட்டலுக்கே வரதில்லை. வீட்டுக்கிட்ட பார்த்துருக்கேன். வருஷம் ஃபுல்லாக வீங்கின மூஞ்சும் இன்னொன்று காலமா நடந்துட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, இப்படி போட்டு அடிக்கிற ஆளுங்களெல்லாம் ஏன் விட்டுட்டு வர மாட்டேன்றாங்க? Why are they sticking on? எப்படி போவாங்க சொல்லுங்க மேடம். என் புருஷனுக்கு நான் தினமும் நான்வெஜ் சமைச்சு போடணும். என் கையில காசு இல்லைன்னு ஒரு நாளைக்கு சமைச்சு போடலன்னா அடிதடிதான். காய்ச்சலா இருந்தாலும் சரி, எந்திக்கவே முடியலனாலும் சரி, அவருக்கு சாப்பாடு செஞ்சு ஆகணும். இதோ என் கூட வேலை செய்யறவங்களே எத்தனை முறை என்கிட்ட கேட்டிருக்காங்க தெரியுமா? உனக்கு கொழுப்படி, அவனை விட்டுட்டு வர வேண்டியது தானேன்னு. அடிக்கிறவன் தப்பா தெரியல, என்ன செய்யறது, எங்க போறது, எப்படி தனியா படைக்கிறதுன்னு யோசிச்சு டெய்லி அடி வாங்குறேன்னா தப்பா தெரியற. விட்டுட்டு வர்றது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. அவனோட இருந்தாலும் என்னதான் தப்பா பேசுவாங்க, விட்டுட்டு வந்தாலும் தப்பா பேசுவாங்க. தலைய கொடுத்து மாட்டிக்கிட்டது நான் தானே. பேசுறவங்களுக்கு என்ன, நல்லாவே பேசுவாங்க. இதோ இப்ப நீங்கெல்லாம் பேசுற மாதிரி. She's right. சொல்றது ரைட் தான். நாம எல்லாரும் வெளியில நின்னுட்டு ஈஸியா அட்வைஸ் பண்ணலாம். ஆனா அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க எதிர்காலத்தை பத்தியும், குழந்தைங்க இருந்தா அவங்களோட எதிர்காலத்தை பத்தியும் பயமும் கவலையும் இருக்கும். என்ன செய்யறதுன்னு பயப்படுவாங்க தான். நம்மளால எதுவும் செய்ய முடியாது கவிதா. இப்போ பாருங்க, இந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் வருவார் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு, கூட்டிட்டும் போயிடுவார். அவங்களும் கூடவே போயிடுவாங்க. அவ்வளோதான். கற்பகம், உங்க வீட்ல நீங்க, உங்க கணவர் பரத் 3 பேர் தான் இருக்கீங்களா? ஆமாம்மா. நிறைய வீட்ல
கணவன் மனைவியை போட்டு அடிப்பாங்க. படிச்சவங்க படிக்காதவங்க, வசதி இல்லாதவங்க வசதி இருக்கிறவங்க, இப்படி பாகுபாடே இல்லாம நிறைய வீட்டுல இப்படி நடக்கும். அப்படி யாருக்காவது நடந்தா பகிர்ந்துக்கலாம், தப்பு இல்ல. இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? எங்க வீட்டுல அப்படியெல்லாம் நடக்கல, நல்லா தான் வச்சிருக்காரு. சரி, இன்னைக்கு உங்களை மொபிலைஸ் பண்ணுவாங்க, பிசியோதெரப்பி சொல்லி தருவாங்க. சரிம்மா. ஏதாவது சொல்லணும்னா சிஸ்டர் கிட்ட என்னோட மொபைல் நம்பர் இருக்கு, கூப்பிடு. என்ன? சரிம்மா. சிஸ்டர் வாங்க. சிஸ்டர், எஸ் மேம். என்ன கேட்காம இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணாத. ஓகே மேம். யார் வந்தாலும் சரி. ஓகே மேடம். ஓகே மேடம். சாப்பிட்டியா? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் வேணா நர்ஸு கிட்ட சொல்லி ஏதாவது வாங்கி தரவா? பசிக்கல. பாவி, குழந்தைக்கு சாப்பாடு கூட செஞ்சு போட முடியாம இப்படி படுக்க வச்சுட்டானே. நீ ஏமா இன்னைக்கு அப்பா கூட சண்டை போட்ட? நான் எங்கடா சண்டை போட்டேன்? சாம்பார்ல உப்பு போட மறந்துட்டேன். அதை சாதாரணமா சொல்லக்கூடாதா? உனக்கும் எனக்கும் என்னைக்குதான் விடிவு காலம் வர போகுதோ? விடிவு காலம்னா என்ன? ஒண்ணு உங்க ஒப்பம் சாகணும், இல்ல நான் சாகணும். என்னம்மா எப்படி இருக்கீங்க? வாங்க டாக்டர். பரவாயில்ல. அந்த பேண்டேஜ் சரியா போடல பாருங்க, சரி பண்ணுங்க. தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா. ஹே பரத், சாப்பிட்டியா? இல்ல டாக்டர். டாக்டர், உங்களுக்கு புண்ணியமா போகும், அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க டாக்டர். ஏமா? ஹே, நான் இன்னும் சாப்பிடல, என் கூட வந்து சாப்பிடு. இல்ல, பசிக்கல டாக்டர். எனக்கு பசிக்குது, சும்மா கம்பெனிக்கு வா. நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு நல்ல காஃபி ஷாப் இருக்கு, அங்க பர்கர் பீட்சா எல்லாம் சூப்பரா இருக்கும். கம் மை ஃப்ரெண்ட். போட்டுமா? வேற ஏதாவது சாப்பிட்றியா? இல்லண்ணா, நாளைக்கும் சேர்த்தே சாப்பிட்டேன். என்னன்னு கூப்பிட்ட? சாரி. ஹே ஹே ஹே, நீ என்ன அண்ணானே கூப்பிடு. எனக்கு ஒரு தம்பி இருந்தான். அவரும் டாக்டரா? அவன் இப்போ இல்ல. எங்க இருக்காரு? உங்க அப்பா நான் உனக்கு பயமா? உங்க அம்மா அவர் தானே அடிச்சாரு? உன்னி அடிப்பாரா? நான் ஓடிடுவேன். எங்க? தெருவுக்கு. நான் போயிட்டு அப்புறமா லேட்டா வருவேன். எனக்கு ஒரு தம்பி இருந்தான்னு சொன்னல, அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும், கேன்சர். எப்பப்பெல்லாம் அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போகுதோ அப்பப்பெல்லாம் நானும் உன்ன மாதிரி தான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். டாக்டர் வர்றது, அவனை பார்க்கறது, ஊசி போடுறது, அவன் அழறது பார்க்கவே முடியாது என்னால. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும், அங்க போய் உட்காந்துப்பேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், என் தம்பி தூங்கினதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா வந்து என்னை கூட்டிட்டு போவாரு. இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, நீ செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை. எங்க அம்மாவை அப்பா அடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ட்ரை பண்ணலாமா? எப்படி? என் ஒய்ஃபை கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இந்த ஹாஸ்பிட்டலை விட வீட்டில் அவளை பெட்டரா பார்த்துக்க முடியும். சார், கண்ட நேரத்துல எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது சார். டாக்டர் வந்து காலையில பார்த்துட்டு எழுதி தருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்க. சும்மா வந்து கலாட்டா பண்ணாதீங்க சார், ப்ளீஸ். நான் கலாட்டா பண்ண வரலாமா? காலையில என் ஒய்ஃபு கீழே விழுந்திருக்கா, கேஷுவாலிட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கா. இப்போ வீட்டுக்கு வராங்கிறா, நீங்க அவளை அனுப்ப மாட்டேங்கிறீங்க. சார், அவங்க ஒண்ணு வீட்டுக்கு வரேன்னு சொல்லல, நீங்க தான் அப்படி சொல்றீங்க. முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க, இது விசிட்டிங் ஹவர்ஸ் கூட கிடையாது. ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? அவங்க சொன்னதை அனுப்புவீங்களா? வாங்க கேளுங்க கேளுங்க. சார், அவங்க கிட்ட என்னால கேட்க முடியாது. டாக்டர் வந்தா என்னால டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். சும்மா பிரச்சனை பண்ணாதீங்க சார். என்னாச்சு தமிழ் செல்வன்? He wants to save his mother. யார்கிட்ட வேணா என்ன வேணா சொல்றேன், எங்க அப்பா எங்க அம்மாவை அடிக்காம இருந்தா மட்டும் போறோம்னு சொல்றான்.
சோஷியல் வெல்ஃபேருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் வந்துட்டு இருக்காங்க கேளுங்க சார் அவங்க கிட்ட எல்லாம் என்னால கேட்க முடியாது. டாக்டர் வந்தா தான் என்னால டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். சும்மா பிரச்சனை பண்ணாதீங்க சார். நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல. என்ன இங்க கலாட்டா? யார் நீங்க? மேடம், என் பேர் ராஜதுரை, கற்பகத்துடைய ஹஸ்பண்டு. இங்கே இவங்களுக்கு வசதியா இல்லையா? வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க, இவங்க விட மாட்டேங்கிறாங்க. மிஸ்டர் ராஜதுரை, உங்க ஒய்ஃப்க்கு ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ் இருக்கு, ரிப் ஃப்ராக்சர் வேற இருக்கு. இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டல் இருந்தா தான் சரியான கேர் கொடுக்க முடியும். ஓகே மேடம், என் சித்தப்பா பையனோட ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான், அதுவும் என் வீட்டுக்கு பக்கத்துலயே. நான் அங்க அட்மிட் பண்ணிக்கிறேனே. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். முதல்ல இவங்க உங்களை சில கேள்விகள் கேட்கணும்னு இருக்காங்க. யார் இவங்கெல்லாம்? சோஷியல் வெல்ஃபேர் போர்டு. மிஸ்டர் ராஜதுரை, நீங்க தான் உங்க மனைவிக்கு ஏற்பட்ட காயத்துக்கு காரணம்னு நாங்க சந்தேகப்பட்டு இங்க வந்திருக்கோம். அதனால உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும். ஐயோ 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 ஐயோ, கற்பகத்தை நான் அடிச்சுனா? யார் உங்களுக்கு சொன்னது? இவ சொன்னாலா? எங்க என் முன்னாடி கேளுங்க சார். உங்களுக்கு நேரா சொல்லணும்னு அவசியமே இல்ல, எங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணிட்டாவே போதும். கற்பகம் ஒரு நாள் என்னை பத்தி பொய் சொல்ல மாட்டா. அவளை நீ எப்படி வேணாலும் கேளுங்க. கற்பகம், இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க. நான் யாரையும் கூப்பிடலையே. தெரியுமா, என்னமோ நான் உன்னை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிடுமா, நம்ம இப்பயே வீட்டுக்கு போயிடலாம். முதல்ல நீங்க அங்க போய் உட்காருங்க சார். கேளுங்க, தனியா கேளுங்க, தாராளமா கேளுங்க. இங்க பாருமா, நீ முதல்ல பயப்படுறத நிறுத்து. நாங்க உன் கணவரை எதுவும் செய்ய மாட்டோம். சின்னதா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிப்போம். அது போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லம்மா, புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னே ஒரு ப்ரொடக்ஷன் ஆபீசரை போடுவோம், அதாவது பாதுகாப்பு அதிகாரி. அவர் உன் கணவர்கிட்ட நல்லதனமா பேசுவாரு, உங்க பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாரு. உங்களுக்கும் ஏதாவது தொழில் கத்து கொடுத்து சுயமா சம்பாதிக்கவும் உதவுவாரு. இங்க பாருங்க, என்னை யாரும் அடிக்கவும் இல்லை, கொடுமைப்படுத்தவும் இல்லை. என்னையும் என் பிள்ளையும் நல்லா தான் வச்சிருக்கிறாரு. நாங்க போறோம். தயவு செஞ்சு என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என்னது, உன் வாழ்க்கையை நாங்க கெடுக்கிறோமா? இங்க பாருமா. கேட்டீங்கல்ல, சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? கற்பகம், வா நம்ம வீட்டுக்கு போலாம். இருங்க சார், இவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு இல்ல. வேற யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? உங்க பையன் பரத். வா. டேய், என்னடா சொன்ன இவங்க கிட்ட? நான் அம்மாவை அடிச்சனா? டேய், நான் அம்மாவை அடிச்சனா? இருங்க இருங்க, என் மகன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். நான் பேசுறேன். பரத், தைரியமா சொல்லு, உங்க அம்மாவை என்ன பண்ணாங்க? தைரியமா சொல்லு. பயப்படாம சொல்லு பரத். இருங்க, நானே கேக்குறேன். பரத், அப்பாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல, கோபம் வரும்னு தெரியும்ல. நல்லா யோசிச்சு உண்மையை சொல்லுப்பா. அப்பாவா என்ன அடிச்சாரு? சொல்லுமா, சொல்லு பரத். அப்பாவா என்ன அடிச்சாரு? தம்பி, அப்பா அம்மாவை அடிச்சாரா இல்லையாப்பா? இல்ல, எங்க அம்மா மாடு வந்து தானே விழுந்துட்டாங்க.